ஜம்மு, பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவ வீரர்கள் முறியடித்தனர். ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டன. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று இரவு 8 மணிக்கு மேல் ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியது. இதையடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தது. பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் வானிலேயே அழித்தது. அதைத் தொடர்ந்து ஜம்முவில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டு ஆக்னூர், பாரமுல்லா, சம்பா, குப்வாரா உள்ளிட்ட இடங்களில் சைரன் ஒலிக்க விடப்பட்டது. வான்வழி கண்காணிப்பை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தினர். பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் நௌஷேராவில் பாகிஸ்தானின் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்து ஜம்மு எல்லையில் வசிக்கும் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உரியில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டன. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய தரப்பில் எந்த இழப்பும் இல்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியா தனது மக்கள் மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க தயாராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இந்தியாவின் S-400 ஏவுகணைகள் இடைமறித்து அழித்தன. எல்லையோர மாநிலமான ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீகங்கா நகர் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. எல்லையோர நகரங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெய்சால்மர் உள்ளிட்ட நகரங்கள் இருளில் மூழ்கின. அதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ், ஜலந்தர், குஜராத்தில் பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. ரூப் நகரில் மக்கள் மின்விளக்குகளை அணைக்குமாறு அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டாவில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ब्लैकआउट प्रोटोकॉल इनिशिएट किया गया है। घबराने वाली गल नहीं है। सिर्फ 2 घंटे लिए लाइटां बंद कर दो ते साडा साथ दो. ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி விமான நிலையம் வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.